Mohatechintamil நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான வீடியோல சூப்பரான ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருக்க போது ரொம்ப ஷார்ட்டாகவும் பார்த்து நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ப கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, உங்களோட மொபைல் மூலமாக இது மாதிரி ஷேக்கிங் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சிம்பிளாக இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிள் பண்ண முடியும். சென்டராக இருக்கக்கூடிய அந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷேக்கிங்காக இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறமாக அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரிக். இது நிறைய பேர் தெரியாமல் பார்த்தா வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. அடுத்து இரண்டாவது ட்ரிக்கும் இதே அப்ளிகேஷனில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. வீடியோவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃப்ரேமில் அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அதுக்கு அவசியமே கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு, சென்டராக இருக்கு இல்லையா அந்த 3 லைன், அந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே பாருங்கள், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நமக்கு கீழே ஓப்பன் ஆகிடுது. இது எல்லாமே சேர்த்தா வீடியோ ஃபார்மேட்டை பார்த்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதில் எந்த ஃப்ரேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் அப்படி இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணால் போதுமானது. அந்த ஃப்ரேம் நமக்கு ஈஸியாக சேவ் ஆனதாகிடும். அது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. உங்கள் குவாலிட்டியும் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆனது ஆகாது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மூன்றாவது ட்ரிக்கும் இதே அப்ளிகேஷன் மூலமாக தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரிக். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாம் பயன்படுத்திருப்பீங்க, அதுக்கு அவசியம் கிடையாதுங்க. இங்கே வால்யூம் பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த வால்யூம் பட்டனை பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா மியூட் ஆனதாகிடும். அதுக்கப்புறம் மேலே சேவ் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆனதாகிடும். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஈஸியாக இங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆனதை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நான்காவதாக ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபோட்டோ ஸ்கேன் பை கூகுள் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பழைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அந்த ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளரினஸாக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்து உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. பட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த 4 கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியும். அது அப்படியே பார்த்தா நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1 by 1 அப்படியே மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். என்னால் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ பார்த்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது ஃபார்மாலிட்டிக்கு நான் வந்து பண்ணுறேங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமாக எனக்கு 4 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி பட்டன் ஆப்ஷன் வருது. ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக பண்ண முடியல, நீங்கள் கிளியராக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4 கார்னர்லையும் இது மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன். 4 கார்னரில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்து அது வந்து மெர்ஜ் பண்ணிவிடும். ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு இமேஜ் பார்த்தா நம்ம வந்து கிடச்சிரும். ஸோ என்னோட மொபைல் டிஸ்பிளே வேறு நான் மாற்றதுனால ஒரு மாதிரி கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து அதை க்ராப் பண்ணி எடுக்கணும்னு நினச்சாலும் இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோவாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கும். அதுவும் கூகுளோட அப்படின்னும் போது நீங்கள் நம்பி இதை டவுன்லோட் பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா ஆடியோ லேப். இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தனித்தனி அப்ளிகேஷன் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ நிறைய பேர் கன்வர்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து எதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆடியோஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புவீங்க இல்லையா? அவங்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டான ஒரு ஆடியோ ரெக்கார்டரும் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன். தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறேங்க. அதாவது நீங்கள் வீடியோஸ் ஆடியோஸ் ஏதாவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அதை நிறைய பயன்படுத்திருப்பீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய சர்வரில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக இருக்கக்கூடிய என்னுடைய தகவல் எதுவும் ஸ்டோர் ஆகக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல்லையே நியர்பை ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமாக
இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமா இல்லை கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களுக்கா இல்லை ஹிடனாக யாருக்கா பார்த்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ண வருவீங்களா அந்த மாதிரி காட்டும். ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்னொரு மொபைலும் இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சென்ட் ஆர் ரிசீவ்க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மொபைல் இருக்கிறதுனால நான் டெமோ பண்ணலைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக பார்த்து நான் வந்து சொல்லி முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எனவே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பக்கூடிய மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான். ரொம்ப நன்றி, வணக்கம்.